என் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நம்ம ஊரில் முளைப்பாரி திருவிழா அது நான் அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதை பார்த்துக்கிட்ருக்கீங்க. இன்றைக்கி செவ்வாய் சாட்டியாச்சு. அதனால் குலதெய்வ வழிபாடாக நம்ம வீட்டில் இன்றைக்கி பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வழிபடுறோம். குலதெய்வத்தையும் எங்கள் ஊர் அம்மனுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்தே வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். இது நம்ம பண்ணுறது, எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணும்னு கிடையாது. அவங்கவுங்க பண்ணுவாங்க. இது நம்ம எப்போதுமே பண்ணுவோம். நம்ம மட்டும் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக எப்போதும் செவ்வாய் சாட்டிட்டா ஆனால் எங்கள் ஊர் அம்மனுக்கும் எங்கள் குலதெய்வத்துக்கும் சேர்த்து பொங்கல் வச்சு சரி பண்ணுவோம். அது பாருங்கள், கரெக்டாக அந்த பொங்கல் எங்கள் அம்மன் கோயில் இருக்கிற திசையிலேயே பொங்குது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள், அப்படி தான் பொங்குனது பாருங்கள். அந்த திசையில் தான் எங்கள் அம்மனும் இருக்க. எங்கள் ஊர் அம்மனுமே அந்த கிழக்கு பக்கமாக தான் இருக்காங்க. கரெக்டாக அதே அந்த இதுலேயே அப்படியே பொங்கிடுச்சு பாருங்கள். பாருங்கள், பொங்கிடுச்சு. நல்லபடியாக பொங்கல் பொங்கிடுச்சு. குலதெய்வத்துக்கு படையல் போட்டாச்சு. படையல் போட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டுக்கிற வேண்டியதான். வருங்காலங்கள் செல்வ செழிப்போடு எல்லாரும் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியோடு வாழணும்ல இறைவா. இதான் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய் சாட்டினதுக்கப்புறம் சட்டி வச்சு தாளிக்கக்கூடாது, அது ரூல். அதனால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. செவ்வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்னது, தக்காளி தொக்கு, அது புளியோதரை தொக்கு, அது புளிக்குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு வாரத்துக்கு இப்படி தான், எல்லார் வீட்லேயும் இப்படி தான். இந்த ஒரு வாரம் பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சமைக்கிறது வேலை கொஞ்சம் கம்மியில். அதனால் இதை நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வாரத்துக்கு நம்ம இதை தான் சாப்பிட்டுக்கணும். பக்கத்தில் சைடிஷ் அப்பளம், சைடிஷாக அப்பளத்தை இது பண்ணிக்கிறோங்க. இது பத்தாது, இன்னி கொஞ்சம் சரி பண்ணுவாங்க. அப்புறம் துவையல் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு இது தான். அதுக்கப்புறம் அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி காப்பு கட்டியாச்சு. காப்பு அவுத்ததுக்கப்புறம் மட்டன் தான். விட்டு வெளுத்துருவாங்க ஊரில். நம்ம புரட்டாசி மாதன்றதால இந்த அளவு நான்வெஜ் எதுவும் எடுத்துக்கிறதில்ல. ஓகே நண்பா, நன்றி உறவுகளே, நன்றி.